கேப்டன் விஜயகாந்தின் ராஜதுரை படத்தின் காப்பிதான் கோட் என இணையத்தில் வெளியாகி வரும் மீம்ஸ்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லியிருக்காரு எல்லா துறைகள். அதை பத்தி எப்படி மேடம் பாக்குறீங்க? இது மக்கள் தான் பதில் சொல்லும். உண்மையிலேயே முதலிடத்துல இருக்கா இல்ல எல்லா துறையும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நல்ல ஆட்சி நடக்குதா என்பதை மக்கள் முடிவு செய்யணும். கோட் படத்தை வந்து கேப்டன் படம் அந்த சாயல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க மேடம். ராஜதுரை திரைப்படத்தோட நான் படம் பார்க்கல இன்னும். அதனால வந்து பார்த்த பிறகு என் கருத்தை சொல்றேன். சரிங்களா? நான் இன்னும் படம் பார்க்கல. இலங்கையில வந்து அந்த தமிழக மீனவர்களை தொடர்ந்து இந்த கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்ப கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய மீனவர்களுக்கு விடிவு காலம். விட்டு கொடுத்தது திமுக. இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குது. இந்த கேள்விய திமுக அமைச்சர்கள் கிட்டதான் நீங்க கேட்கணும். முதலமைச்சர்கிட்ட கேட்கணும், உதயாட்ட கேட்கணும். ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. நம்ம தமிழக மாநாடு தள்ளி போயிட்டே இருக்கு. அது வேற எதனா இது நினைக்கிறீங்களா? தெரியலீங்க. அது விஜய் தாங்க பதில் சொல்லும். ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க, இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. எதனால காலத்தாமம் அப்படிங்கிறது அவங்க தான், விஜய் அவங்க குழுதான் அதை சொல்லும். இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து ஏற்க மறுக்கிறத வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து தமிழகத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்க மறுக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நம்ம இரட்டை மொழி கொள்கை தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜும் எல்லாரும் கத்துக்கணும்ன்றத கேப்டன் எப்பயுமே சொல்வார். அனைத்து மொழியும் கற்போம், அன்னை மொழி காப்போம் அப்படின்றதா தேமுதிகவுடைய பாலிசி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.